வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல வழக்கமா வந்து பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கு சிஎஸ்ஏஆர் நெட் மேத்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டாபிக்கா கண்டென்ட்டா கொடுத்துட்டே இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸை எப்படி ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத விஷயமா சொல்லியிருக்கேன். இது வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். மேத்தமெட்டிக்ஸுக்குள்ள வந்தாச்சுனாலே இது கட்டாயமா தெரியணும். இது இல்லைன்னா நம்மளால எந்த ப்ராப்ளமுமே போட முடியாது. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸா இருக்கட்டும், டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியா இருக்கட்டும், எந்த ஏரியாவுக்குள்ள போனாலும் நம்மளுக்கு கட்டாயமா ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கூட நம்மளுக்கு நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். அதனால இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸ் தெரியாம நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல எந்த ஏரியாவுமே படிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இதை இருந்து மனப்பாடமாவும் படிக்க முடியாது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அதனால இதை எப்படி ஷார்ட்டா எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்மளால எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஏஆர் நெட், ஐஐடி ஜாம், கேட் எல்லாருக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா கோர்ஸ்க்கும் ஆன்லைன் மோட்ல கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமா பாருங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸை எப்படி ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு ஈஸியா மெமரைஸ் பண்ணாம எப்படி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் நம்ம எப்படி ஈஸியா பண்றது அப்படிங்கிறது தான் இதுல நான் சொல்ல போறேன். இதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. இது சைனா, டேனா, மைனஸா, பிளஸ்ஸா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்சரா கிடைச்சிரும். இதுல வந்து sin 270 மைனஸ் தீட்டா இதை எப்படி எழுதுறது அப்படின்னா இப்படி 1000 விஷயம் யோசிக்க தோணும். இதை எப்படி எழுதுறது, இதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இல்லாம ரொம்ப கிளியரா நம்ம வந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்ம ரொம்ப கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப ஷார்ட்டான மெத்தட் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா இது 0, 90 இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப்ஸ் இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் இது நம்ம வந்து ரொம்ப 11th ஸ்டாண்டர்ட் 10th இப்பெல்லாம் 10thலயே ட்ரிக்னாமெட்ரி இருக்கு. என்டர் ஆகும் போதே இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுல ஆல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே சைன், 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 காஸ், டான். அப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங்கா சீக்கண்ட், கொசீக்கண்ட், காட் எல்லாமே பாசிட்டிவ். இதுல சைனும் கொசீக்கண்டும் மட்டும் பாசிட்டிவ். இதுல சைனும் கொசீக்கண்டும் மட்டும் பாசிட்டிவ். இதுல டேனும் காட்டும் மட்டும் பாசிட்டிவ். இதுல டேனும் காட்டும் மட்டும் பாசிட்டிவ், மத்தெல்லாம் நெகட்டிவ். இதுல கப்ஸ் இதுல வந்து காசும் சீக்கண்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாம் நெகட்டிவ். சரிதானா? இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முதல்ல ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா 0ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கும். இது 90 to 180 டிகிரி, இது 180 to 270 டிகிரி, தென் 270 to 360. 360 coincides with 0. சரிதானா? இப்ப பாருங்க, sin 90 மைனஸ் தீட்டா என்ன அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிப்போம். sin 90 மைனஸ் தீட்டா, cos 90 மைனஸ் தீட்டா ரொம்ப இருந்து ஆரம்பிச்சோம்னா sin 90 minus theta, cos 90 minus theta, tan 90 minus theta. இதே மாதிரி காட்டு வேண்டாம். அடுத்தது 90 plus theta போடும். sin 90 plus theta. அடுத்தது tan 180 minus theta, cot 180 plus theta. இதுல இன்னும் வேறு வேணாலும் போட்டுக்கலாம். sin 270 minus theta. இப்படி நம்ம என்ன வேணா போட்டுட்டே வரலாம். இப்ப இதெல்லாம் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது பாருங்க, 90 270 எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கு.
ஆமா அப்படின்னு நம்ம தலையாட்டுறதுக்கு வெர்டிகலா இருக்கு. சரியா? எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைன் காஸாவும் காசு சைனாவும் டேன் காட்டாவும் மாறும். மாறுமான எஸ் மாறும் அப்படிங்கிறதுக்கான, அதாவது 90க்கும் 270க்கும் மாறும். இங்க பாருங்க, இது வந்து 0 180 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, மாறாது இந்த டைரக்ஷன்ல. சரிதானா? இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன வேல்யூ கொடுத்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியும், எழுத முடியும். சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அப்போ sin 90 மைனஸ் தீட்டா 90நால என்ன செய்யும், மாறும். அப்போ 180 அப்படின்னா மாறாது. இப்படியே ஞாபகம் வச்சுட்டேன்னா போதும். 0க்கும் 180க்கும் மாறாது, 90க்கும் 270க்கும் என்ன செய்யும், மாறும். சரியா? இப்ப நான் சொல்றேன் sin 90 மைனஸ் தீட்டா. sin 90 இருக்கு. 90ய வந்து பார்த்த உடனே என்ன செய்யும், 90ய பார்த்த உடனே இங்க எழுதிடணும், காஸ் மாறும். சரியா? மாறும், எழுதியாச்சு. 90 மைனஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா 90ய விட குறைவாக இருக்கு. மைனஸ் பண்றோம், குறைவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ். அப்படின்னா என்னதுதான் ஆன்சர், காஸ் தீட்டா. சரியா? எல்லாமே காஸ் தீட்டா பாசிட்டிவ். sin cos 90 மைனஸ் தீட்டா, காஸ் 90 காசு 90ய பார்த்த உடனே என்ன செய்யும், மாறும். எஸ் ரைட்டா? அப்ப காசுக்கு சைன் மாறிடுச்சு. சரியா? இப்போ 90 மைனஸ் தீட்டா என்னது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 90ய விட கம்மியா இருக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ். அப்ப சைன் தீட்டா தான். இப்ப இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப 270 மைனஸ் தீட்டா எடுத்துக்கோங்க. டேனுக்கு அதே மாதிரி போட்டுடலாம் இல்லையா? tan 270 sin 270 மைனஸ் தீட்டா. 270 இந்த இருக்கு, 270 மைனஸ் தீட்டா 270 விட கம்மி. அப்படின்னா இது எந்த குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். சரியா? இப்போ 270க்கு நம்மளுக்கு என்ன சொல்லிருக்கேன், 90க்கும் 270க்கும் எஸ் மாறும். அப்ப சைன் என்னவாயிரும், காசு ஆயிரும். முதல்ல அதை எழுதிடுவோம். சைன் என்னவாயிரும், காசு ஆயிரும். இப்போ 270 மைனஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டா, இதுல டேனும் காட்டுனா பாசிட்டிவ், மத்த எல்லாமே என்னதுதான், நெகட்டிவ். அப்ப மைனஸ் காஸ் தீட்டா. சரிதானா? ரொம்ப ஈஸியா வரும். இதே sin 270 பிளஸ் தீட்டா எடுத்துக்கோங்க. sin 270 பிளஸ் தீட்டா. அப்போ 270 பிளஸ் தீட்டா 270 விட ஜாஸ்தி, 360 டிகிரி வரைக்கும் வரலாம். சரியா? அங்க 270க்கு என்ன செய்யும், மாறும். எஸ் அப்படிதானா? அப்போ காஸ் அப்படின்னா காஸ் 270 பிளஸ் தீட்டா. இங்க காசு சீக்கண்ட் என்னது, பாசிட்டிவ். அப்ப காஸ் தீட்டா தான். அப்ப என்னதுதான், பாசிட்டிவ். காஸ் பாசிட்டிவ் தானே இருக்கு, ஈக்குவல் டு என்னதுதான், காஸ் தீட்டா. சரிதானா? இப்ப இத பாருங்க, 90 பிளஸ் தீட்டா கொடுத்திருக்கேன். 90 sin 90 உடனே நம்மளுக்கு இந்த வெர்டிகலா இருக்கிறதுக்கு ஆமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப sin 90 பிளஸ் தீட்டா அப்படின்னா 90 என்னது, காஸ். 90 sin வந்து என்ன இருக்கு, காஸ். 90 பிளஸ் தீட்டானா அது எங்க வந்துரும், செகண்ட் குவாட்ரண்ட்ல. செகண்ட் குவாட்ரண்ட்ல நம்மளுக்கு சைனும் கொசீக்கண்டும் தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்ப sin 90 பிளஸ் தீட்டா என்னது, மைனஸ் காஸ் தீட்டா. சரிதானா? இப்ப tan 180 மைனஸ் தீட்டா போட்டிருக்கேன். tan 180 மைனஸ் தீட்டா 180ய விட குறைவாக. அப்ப 180ய விட குறைவாகனா இந்த இடத்துல இருக்கும். 180ய விட கம்மியா 180 மைனஸ் தீட்டா. 180க்கு நம்மளுக்கு என்ன செய்யாது, மாறாது. அப்படித்தானா? அப்ப tan என்ன செய்யும், டேனாவே தான் இருக்கும். டேனாவே தான் இருக்கும். 180 மைனஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டானா நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட். இங்க சைனும் கொசீக்கண்டும் தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே என்னது, நெகட்டிவ். அப்ப ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துரும், மைனஸ் tan தீட்டா. ஈக்குவல் டு என்னது, மைனஸ் tan தீட்டா. இப்ப காட் 180 பிளஸ் தீட்டா போட்டிருக்கேன். 180 தான் பார்க்கணும். 180க்கு மாறுமா, மாறாது. அப்ப காட் என்ன செய்யும், காட்டாவே தான் இருக்கும். காட்டாவே தான் இருக்கும். 180 பிளஸ் தீட்டா 180 பிளஸ் தீட்டானா அது எந்த குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் பாசிட்டிவ். அப்ப ஆன்சர் என்னதுதான், காட் தீட்டா பாசிட்டிவ் தான். சரிங்களா? காட் தீட்டா பாசிட்டிவா நெகட்டிவா அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நீங்க என்ன செய்திடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதுல காஸ் 270 பிளஸ் தீட்டா, காஸ்
270 minus theta tan 180 plus theta. இந்த மூணு வேல்யூ கொடுத்திருக்கேன். இந்த மூணு வேல்யூ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. OVM ஆப்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிரிஸ்கிரைப்டு புக் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கு, ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.